58 அதிகாரம் 13 வசனம் 14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பொய்யுரையாத, பொய் சொல்ல தெரியாத, சுத்த பசும் பொன்னிலும் சுத்தமாய் இருக்கிற தேவனுடைய சுத்த வாய் சொல்லுகிறது, நீ கடவுளுடைய நாளை கனப்படுத்து, கடவுளுடைய நாளை மேன்மைப்படுத்து. கர்த்தரை ஆராதிக்க கூடி வருகிற அந்த நேரத்தை மதி, அதை கனப்படுத்து, அதை நீ மேன்மைப்படுத்து. கர்த்தரை கனப்படுத்து, கர்த்தரை மேன்மைப்படுத்து. சபை கூடி வருகிற நாளை, அந்த வேளையை, அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சமயத்தை நீ மகிமையாய் எண்ணு, மதிப்பாய் எண்ணு, அதை மேன்மையாய் எண்ணு. அப்படி நீ எண்ணினா, அப்படி நீ கனப்படுத்தினா, பொய்யுரையாத ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்ப. அப்பதான் உன் லைஃப்ல உன்னதமான உச்சிதமான சந்தோஷமே வரும். அப்பதான் பூமியில ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பார். உன் வேலையில, உன் பொருளாதாரத்துல, உன் வருமானத்துல, உன் குடும்பத்துல, உன் நிலையில தேவன் உன்னை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபு, உன் முற்பிதாக்கள் பெற்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய் என்று முற்பிதாக்களுக்கு தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை, நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய் என்று முற்பிதாக்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தைய, பூமியின் ஜனங்களை பார்க்கலும் உன் ஆசீர்வாதமா வைப்பேன்னு முற்பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தைய, நீ இப்ப இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் சொன்ன அந்த சுதந்திரத்தை உன் லைஃப்ல, அப்படியே பிராக்டிக்கல் லைஃப்ல பிளெஸிங்ஸ் நீ பாப்ப. அந்த சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு பொய்யே சொல்லாத கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. அப்ப கடவுளுடைய நாள்ல நம்ம மனசு, நம்ம எண்ணம் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றதான் அது என்ன பண்ணும், போகும். சொந்த விருப்பத்தை, சொந்த நன்மைகளை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் அது இருக்க விருப்பப்படும். ஆனா நீ அப்படி இருக்க விருப்பப்படாம, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, சபை கூடி வருதல், கர்த்தருடைய ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில உன் மனசு, உன் மாம்சம், உன் எண்ணம், உன் உணர்ச்சி தூங்குறதுக்கு தான் அது ப்ரையாரிட்டியை கொடுக்கும். அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் மைண்டு போகும். அன்னைக்கு மற்ற 6 நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான சம்பளம் கிடைச்சா இன்னைக்கு வேலைக்கு போயிடலான்னு தான் தோணும். ஆனா கடவுளுடைய வாய் சொல்லுது, அப்படி உன் இஷ்டமா நீ செய்யாம, ஒருவேளை உனக்கு சில நஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும், அத உலக விஷயங்களை பிரதானப்படுத்தாம கடவுளுக்கு அடுத்த விஷயத்தை நீ பிரதானப்படுத்தினா, நீ மேன்மையா நினைச்சா, நீ மதிச்சா, உன் வாழ்க்கையே மதிப்பா மாறும்னு கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு விஷயத்தை மேன்மைப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்தை நம்ம மேன்மைப்படுத்தும் பொழுது ரிசல்ட் என்ன ஆகும்? வாழ்க்கை மேன்மை அடையும். ஒரு மதிப்பான ஒரு விஷயம் இருக்கு, வேல்யூவான ஒரு விஷயம் இருக்கு. அந்த வேல்யூவான விஷயத்தை நம்ம வேல்யூ பண்ணணும், நம்ம மதிக்கணும், நம்ம வேல்யூ பண்ணணும். நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை வேல்யூ ஆகும். ஒரு விசேஷமான காரியம் இருக்கு, அதை நம்ம விசேஷப்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை விசேஷமாக மாறும். பூமியில் இருந்த நாட்களில் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களுக்கு சென்றார். யாரு? ஒரு மனுஷன் அல்ல, கடவுள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நாம் படைத்த தெய்வம் என்ன செஞ்சாரா?
ஓய்வு நாள் தோறும் எருசலேம் ஆலயத்துக்கு சென்றாராம். தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றாராம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்றாராம். அது பக்கமா இருக்கோ, தூரமா இருக்கோ, சுகமா இருக்கோ, சௌகரியமா இருக்கோ, அசௌகரியமா இருக்கோ, அதெல்லாம் இல்லை. கடவுளை நான் நேசிக்கிறேன், கடவுளை நான் கனப்படுத்துறேன், என் பிதான் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த மனிதனாய் வந்த கடவுள் தேவகுமாரனே அலட்சியப்படுத்தாமல் ஆலயத்துக்கு சென்றிருப்பாரே. ஆனால் நமக்கு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. யோசித்து பாருங்களேன். நம்மை படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அப்ப மேன்மைப்படுத்த விரும்புறதுக்கு அவர் செய்யற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சில மேன்மையான விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ அதை மேன்மையா நினைச்சா உன் வாழ்க்கை மேன்மையாக மாறும், உன் லைஃப் மேன்மையாக மாறும், உன் ஜீவியம் மேன்மையாக மாறும், உன் வருமான வாழ்வு மேன்மையாக மாறும், உன் குடும்ப வாழ்வு சந்தோஷத்தின் மேன்மையால் அது நிறைஞ்சிருக்கும், எல்லா மகிமையின் நன்மையினால் அது முடிசூட்டப்பட்டிருக்கும். எத்தனை பேர் நம்ம ஆமேன்னு சொல்றோம்? அப்ப அவர் ஒரு காரியத்தை மேன்மைப்படுத்தி இருக்காருன்னா நாமும் அதை மேன்மைப்படுத்தும் பொழுது அந்த மேன்மையான காரியம் போலவே நம்முடைய வாழ்க்கையும் மேன்மை அடையும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கனப்படுத்திய விஷயத்தை நீங்கள் கனப்படுத்துங்கள் அன்பானவர்களே. கர்த்தர் மேன்மைப்படுத்திய விஷயத்தை, வேல்யூ பண்ண விஷயத்தை நீங்க வேல்யூவா நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை வேல்யூவா மாறும், உங்க வாழ்க்கை மேன்மையானதா மாறும், நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களா இருப்பீர்கள். பூமியில இந்த வாழ்க்கையில நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை நீங்கள் அடைவீர்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் யதார்த்தமாய் பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவப்பிள்ளை, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவப்பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவப்பிள்ளைன்னு சொல்லும் பொழுது எனக்கு சில ஆவிக்குரிய கடமைகள் உண்டு, எனக்கு சில ஆவிக்குரிய பொறுப்புகள் உண்டு, எனக்கு சில ஆவிக்குரிய உத்தரவாதங்கள் உண்டு. நான் கணவனா இருந்தால் எனக்கு சில பொறுப்புகள் உண்டு, மனைவியா இருந்தால் சில பொறுப்புகள் உண்டு, குடும்பத்திலே ஒரு பிள்ளைகளா இருந்தால் அவர்களுக்கென்று சில பொறுப்புகள் உண்டு. நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், கம்பெனில ஒர்க் பண்றேன்னா எனக்கு சில பொறுப்புகள் உண்டு. அதுபோலவே ஆவிக்குரிய பொறுப்புகள் நமக்கு உண்டு, ஆவிக்குரிய சில உத்தரவாதங்கள் நமக்கு உண்டு, ஆவிக்குரிய சில கடமைகள் உண்டு. நாம் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. அப்போ எப்படி நம்முடைய குடும்ப பொறுப்பில் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, சமூக கடமைகளில் நாம் எப்படி ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, வேலை ஸ்தலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுக்கு அடுத்த விஷயத்துல கடமை தவறாது இருக்கிறோமோ, அதே அளவுக்கு மிகுந்த கண்ணியத்தோடு ஆவிக்குரிய விஷயங்களிலேயும் நாம் பொறுப்புள்ளவர்களா இருப்போமே. ஆனால் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும், உன் வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையாக மாறும் என்று தேவனுடைய வாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் கண்டிப்பா கனப்படுத்துவார் என்று தேவனுடைய சத்தியம் சொல்லுது. பாருங்க, ஒரு வாலிப தம்பி பாருங்க, வேலையை நல்லா படிச்சுட்டான், படிச்சுட்டு வேலையை தேடிட்டு இருக்கான், வேலை தேடிட்டு இருக்கான், வேலை கிடைக்குது. ஆனா எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய சம்பளமும் கிடைக்கும். அவன் தீர்மானம் பண்றான். வைராக்கியமான ஒரு தம்பி பாருங்க, கர்த்தருடைய விஷயத்துல எனக்கு அரசாங்க வேலை தான் கிடைக்கணும், என்ன வேலை, கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு கிடைக்கணும், அதே நேரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போறதுல எந்த தடையே இல்லாத வேலை தான் எனக்கு கிடைக்கணும். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறான். அதுல சில நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, இல்ல எனக்கு ஒரு பெரிய லாபம் மற்ற ஒரு நிலை வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை கனப்படுத்துவேன். என்னாச்சு பாருங்க, ஆச்சரியமா இருந்தது. அவன் நினைச்சே பார்க்கல, அவனுக்கு காவல்துறை உயர் அதிகாரி அந்த ஒரு போஸ்டிங்க்கு ஒரு இடம் காலியா இருந்துதான் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் மூலம் அவனுக்கு அந்த ஜாப் கிடைக்குது. அவனுக்கு இன்டர்வியூக்கு லெட்டர் வருது. இவன் என்ன பண்றான், குறிப்பிட்ட நாள்ல இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த நாள் வருதுன்னு சொன்னா உபவாசத்தோடு நான் போறேன். எதுக்கு? போலீஸ் இன்டர்வியூக்கு, பெரிய போஸ்டிங்க்கு. எப்படி போறேன்? உபவாசத்தோட போறேன்னு நல்லா உபவாசம் பண்ணிட்டு பையன் போறான். அங்க போன உடனே அவனை பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, கிரவுண்டு கூட்டு போறாங்க. அவனை நடந்த சம்பவம் பாருங்க, கிரவுண்டு மைதானத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு சொல்றாங்க, குண்டு எரிகிற இந்த போட்டி இருக்கு, இப்போ உனக்கு இந்த இடத்துல நீ நிக்கணும். உன் காலாண்ட இருக்கிற குண்டு, இரும்பு குண்டுகள் இருக்கும், எத்தனை கிலோ வெயிட், ஷார்ட் புட்னு சொல்லுவாங்க பாருங்க, ஷார்ட் புட் பண்ணணும். அதை தூக்கி
நீ வீசி அடிக்கணும். நீ எந்த இடத்துல வீசி எறியறியோ அந்த இடத்தை வச்சுதான் உனக்கு இந்த வேலை கிடைக்க போதா இல்லையான்னு. அவன் ட்ரைனிங்க்கு வந்தவன், இன்டர்வியூக்கு வந்தவன் நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு தெம்பா வந்திருக்கிறான். நம்மால் எப்படி போயிருக்குது? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு வேலை சாப்பிடலனாலே அவ்வளவுதான், 2 வேளை கை காலம் தடுதட நடுங்குது. இந்த தம்பி 24 hours ஃபாஸ்டிங் போட்டு போயிருக்கான் பாருங்க இன்டர்வியூக்கு. எப்படி இருக்கும் பலவீனமா? அதிகாரிகள் சொல்றாங்க, தம்பி குண்டேரி, இப்ப டைம் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது, குண்டை தூக்கி ஏறி, இதை வச்சுதான் உனக்கு வேலை கிடைக்க போதா இல்லையான்னு. அவன் குண்டை தூக்குறான். குண்டை தூக்கும் போது ஆடிட்டான். இவனோட பயில்வான்களா இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் தூக்குறான், தூக்கிட்டு கையிலே வச்சிருக்கிறான். அங்க தூரத்துல இருந்து அதிகாரிகள் பாக்குறாங்க, என்ன இந்த பையன் தூக்கி கையில வச்சிட்டு இருக்கானே. கிட்ட வந்துட்டார் ஒரு அதிகாரி. என்ன தம்பி பண்ற? பிரேயர் பண்றேன் சார். என்னது பிரேயர் பண்றியா? பிரேயர் பண்றதுக்கு அவனை இங்க கூட்டு வந்தாங்க. தூக்கி அடிப்பா. ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையோட தூக்கி அடிச்சானா பாருங்க. அதிகாரி சொன்னாராம், நீ தூக்கி அடிச்சிருக்கிற, உன்னை தாண்டி அவனா தூக்கி அடிச்சான்னா அவனுக்கு அந்த ஜாப், உனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனா வந்து தூக்கி அடிக்கிறானா. இவனை விட கனவான் பலவான்னா, இவனை மிஞ்சி ஒரு குண்டு கூட போய் விழலையா. மற்றவர்களோடு இருப்பது மாம்ச பலன், கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு இருப்பது ஆவியின் பலன், அபிஷேகத்தின் பலன், ஆரோக்கிய பலன், விசுவாச பலன். கர்த்தரை கனப்படுத்துவாயே ஆனால், கர்த்தருடைய ஆலயத்தை நீ மகிமையாய் எண்ணுவாயே ஆனால், கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தை நீ ஆர்வமாய் மகிமைப்படுத்துவாயே ஆனால், பூமியின் சிறந்த இடத்துல உன்னை வைப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாய் அதை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது, அவருடைய சத்தம் அதை சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்கள் தவறாமல் வந்து அடைய வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய பிரசன்னம். நீங்க தவறாம வர வேண்டிய ஒரு சன்னிதானம் தேவனுடைய சன்னிதானம். வாழ்வில் 1000 பிரச்சனைகள், 1000 சவால்கள், 1000 போராட்டங்கள் வரும் போகும். ஆண்டவருடைய சமூகத்தை அலட்சியப்படுத்திராதீங்க. இந்த வாரம் லைஃப் பெட்டரா போகும், அடுத்த வாரம் கொஞ்சம் மோசமா போகலாம். சில விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், சில விஷயங்கள் பிடிக்காத மாதிரி நடக்கும். சில பலவீனங்கள் வரலாம், சில பாதிப்புகள் வரலாம். 1000 விஷயம் இருக்கட்டும், அது வேற இது வேற. அதோட கம்பேர் பண்ணி கடவுளுடைய சமூகத்தை தேடுறதையும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதையும், கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்ச 2 சீடர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு யூதாஸ் காரியத்து, இன்னொன்னு பேதுரு. யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தவன், பேதுரு மறுதலித்தவன். ரெண்டுமே மிஸ்டேக் தான், ரெண்டுமே குத்தம் தான், ரெண்டுமே தப்பு தான். ஆனா என்ன தெரியுமா நடந்தது? காட்டி கொடுத்த யூதாஸ், காட்டி கொடுத்து தவறிழைத்து விட்டோமே, தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி போயிட்டோமே, நம்ம மீண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கே வந்துருவோம்னு சொல்லி அவன் வந்திருந்தான்னா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குள் போயிருக்காது. யூதாஸ் சொந்தமாய் முடிவெடுத்தான், பண்ணதே தப்பு. இதுல அவன் பண்ண பெரிய தப்பு என்ன? கடவுளுடைய சமூகத்தை விட்டே தூரமாய் போனான், தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். அவன் வாழ்க்கை ஐயோ மிகுந்த பரிதாபத்துக்குள் சென்றது. யூதாஸ் என்றால் காட்டிதான் கொடுத்தான். இந்த பார் வரார் பத்தியா, அவர் தான் இயேசு கிறிஸ்து, போய் பிடிச்சுக்கோங்க கபால்னு. நான் போய் ஒரு கிஸ் பண்றேன், நான் ஒரு முத்தம் கொடுக்கிறேன், அவர் தான் இயேசு கிறிஸ்து, பிடிச்சுக்கோங்க. காட்டி தான் கொடுத்தான். இந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணாரு? சபித்தான். அப்படி ரொம்ப ஜென்ட்லா போட்டிருக்கு. ஆமா, கிரீக்ல போய் வாஸ்தா தெரியுது. அவன் தூஷித்தானா, கடவுளுடைய குமாரனை அவமதித்தானா. ஆனா ஒரு நாள் வந்தது, மனம் கசந்து நான் பண்ணது தப்பு, கடவுளை அலட்சியம் பண்ணது உண்மை, நான் எங்க போறேன்? கடவுளுடைய சமூகத்துக்கே வந்துட போறேன்னு சொல்லி வரான் பாருங்க. அவன் லைஃப்ல தேவன் இரக்கத்தை காண்பித்து மீண்டும் அவனை சரிபடுத்தி மீண்டும் திருச்சபைக்கே ஒரு தலைவனாய் பரலோக தேவாதி தேவன் அவனை கொண்டு வராருன்னா, நம்ம வர வேண்டிய இடம், நம் தவிர்க்க கூடாத ஒரு இடம், நம் அலட்சியப்படுத்தக்கூடாத ஒரு இடம்,
நாம் அசட்டை பண்ணக்கூடாத ஒரு இடம். தேவ சமூகம், தேவ சன்னிதானம், தேவ ஆலயம், தேவ பிரசன்னம். நான் உண்மையாய் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால், நான் உண்மையாய் சபையை நேசிக்கிறேன் என்று சொன்னால், நான் உண்மையாய் சபையின் தரிசனத்தை நேசிக்கிறேன் என்று சொன்னால், நான் உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன் என்று சொன்னால், கிரியையில் அதை காட்டு. இப்படி காட்ட போறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வருவதை நான் ஆர்வத்தோடு இருப்பதன் மூலம் நான் அதை வெளிப்படுத்த போகிறேன்.